ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு சோமவார திங்கள். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க. வழக்கமாக சோமவார திங்களில் வந்துட்டு நம்ம சிவனோட வழிபாடெல்லாம் பண்ணுவோம். சிவனுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், சிவனோட விஷயங்கள் பற்றி சித்தர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் நம்ம பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வழிபாடு ஒரு 7 நாள் வழிபாடு. பட் திங்கக்கிழமை தொடங்குறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பர்டிகுலராக இது சோமவார யக்ஷி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லுங்க. அதாவது இதை நீங்கள் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். சும்மா செஞ்சு பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு. ஒரு 7 நாள் தானே அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு மேஜிக் பண்ணுங்க, சரியான ஒரு பவர் காமிக்கும். அதுவும் இன்றைக்கி வந்துட்டு 222 மேஜிக் டே எல்லாம் இருக்கனால கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ப கூட முடியாத அளவுக்கு ஒரு மேஜிக் பண்ணும். நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. நம்ம சேனல் இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இதெல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி பேர் கொடுக்குறதா இருந்தால் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, எந்த ஊரில் இப்போ வசிச்சிட்ருக்கீங்க, அந்த ஊர் பேர் போட்டு கண்டிப்பாக கொடுங்க. அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? ஒரு சிஸ்டர் ஒரு சூப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடலாங்க. ஹலோ ராஜி சிஸ்டர், வணக்கம். நாங்கள் பெங்களூர் யஷ்வந்த்பூர்லேருந்து பேசுகிறேன். வீட்டுக்காருக்கு 2 மாதமாக செக் பண்ணிகிட்டே இருக்கோம் மேடம். ஒன்றான பின்னாடி ஒன்று கேன்சர் கட்டி இருக்கலாம் அப்படின்னு வருது சிடியில். அது என்ன ஆச்சுன்னா, ஒரு டைம் சிடி பார்க்குறாங்க, அல்ட்ராசவுண்ட் பார்க்குறாங்க, நிறைய ஸ்கேன்ஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு ஒரு முறை முந்தானேத்து பயாப்சின்னு பண்ணாங்க, அது சரி போகலைன்னு திரும்பி இன்னொரு வாட்டி மைனர் பயாப்சின்னுட்டு அது எஃப்என்ஏசின்ற டெஸ்ட்டுக்கு இன்னைக்கு போயிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நான் உடம்புல எங்கேயும் கேன்சர் இல்லைன்னுட்டு வரணும்னு அம்மாவுக்கு போட்டிருந்தேன் சிஸ்டர். அது என்னாச்சுன்னா, பெட் சிடின்னு பண்ணுறாங்க. அந்த சிடியில் ரொம்ப மிராக்கலாக இருந்தது. அது என்னன்னா, உடம்புல வேற எங்கேயாச்சும் கட்டி அந்த கேன்சர் செல்ஸ் இருந்துனால உடம்புல பெட் சிடின்ற ஒரு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க சிஸ்டர். அதில் அது 6ஆம் தேதி கொடுத்தோம், இந்த ஜனவரி 6ஆம் தேதி. திரும்பியும் அவங்க 16ஆம் தேதி தான் ரிப்போர்ட் வரும்னு சொன்னாங்க. என்ன ஒரு மிராக்கல் என்ன சிஸ்டர், உடம்புல எந்த இடத்துலையுமே கேன்சர் செல்ஸ் இல்லைன்னு வந்திருக்கு. அது ஒரு நவமூலிகைக்கு கொடுத்துருந்தேன், நான் போன பஞ்சமிக்கு கொடுத்துருந்தேன், இது 2வது பஞ்சமிக்கு கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப எனக்கு நான் 2 வருஷமாக உங்களுக்கு நவமூலிகைக்கு நிறைய விஷயத்துக்காக நான் அனுப்பியிருக்கேன். பட்டு இது பெட் சிட்டியில் ரொம்ப பயம் இருந்தது சிஸ்டர். பெட் சிட்டியில் பார்த்தப்போ ஒரு இடத்துல கூட உடம்புல வேற எந்த பார்ட்லேயும் கேன்சர் இல்லை, செல்ஸ் இல்லைன்ற மாதிரி வந்திருக்குங்க சிஸ்டர். ரொம்ப மிராக்கலாக இருந்தது. அம்மா வாராகி அம்மாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சிஸ்டர். நான் ரொம்ப 2 வருஷமாக என் உடம்பு சரியில்லாதப்ப இருந்து நான் நிறைய பேருக்காக நிறைய விஷயத்துக்காக உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அம்மாவோட சக்திக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாது. ரொம்ப மிராக்கல்ஸ். நன்றி சகோதரி, எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். கேன்சர் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட விஷயம் நடக்காதுன்னு ரொம்ப கைவிட்டவங்க கூட மிராக்கலில் திரும்பி வந்திருக்காங்க. அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பஞ்சமி முடியறக்குள்ளே அது நடந்துருது, அதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒரே பஞ்சமியில் காமிச்சிருந்தா 2-3 பஞ்சமியில் காமிச்சிருந்தா தான் ஒரு பெரிய மிராக்கலாக இருக்குது. பஞ்சமியில் அது என்ன தான் நடக்குமோ எனக்கே தெரில. தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த சகோதரி சொன்ன மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் நல்லபடியாக இருக்கணும், அவர் ஆரோக்கியமாக திரும்பி வந்துடணும், இன்னும் நிறைய மிராக்கள் நடக்கணும் அவங்களுக்கு. நம்ம அத்தனை பேருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம், சரிங்களா? வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எளிமையாக வேணும், ரூல்ஸ் இல்லாமல் வேணும்னு கேட்குறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் உடனே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இதெல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. வழக்கமாக வர நாளுக்கும் இந்த சோமவார திங்கள் 222 மேஜிக் டே, 999 மேஜிக் டே, இந்த மாதிரிலாம் நிறைய மேஜிக் டேவும் வருது நடுவில். அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது, நார்மல் நாட்களை விட இந்த பிரபஞ்சம் அதீத சக்தியாக சில நாட்களில் செயல்படக்கூடிய நாட்கள் தான் நம்ம ஏஞ்சல் டே, மேஜிக் டே, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி 222 மேஜிக் டே இருக்குது.
இன்றைக்கி டைமிங்க்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னே கூட நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்றைய நாள் முடியறதுக்குள்ளவாச்சு நான் சொல்கிற விஷயத்த அவசியம் செஞ்சு பாருங்கள். இது வந்துட்டு சோமவார யக்ஷி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சோமவார திங்களில் நம்ம சிவனை கும்பிடுவோம். இது வந்துட்டு சிவஸ்வரூபிணின்னு சொல்லக்கூடிய காளி, துர்க்கை அவங்களோடலேருந்து வெளிவரக்கூடியது தான் இந்த யக்ஷின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு உருவத்துலேருந்து வெளிவந்தவங்க, அவங்களேருந்து வெளிவந்தவங்க இந்த யக்ஷிகள்னு சொல்லுவாங்க. அவங்கள கும்பறக்கும் இந்த சோமவார திங்கள் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த யக்ஷி வழிபாடுக்கு நார்மலாக நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற சில விஷயமெல்லாம் இருக்குது. இது வந்துட்டு எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது. நம்ம இதுக்கு எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த யக்ஷியை வந்து நம்ம கும்புறக்கு ஒரு ரூல் இருக்குது. அதாவது இவங்களை குறைஞ்சது நீங்கள் ஒரு 7 நாள் கண்டிப்பாக கும்பிடணும். அதாவது நீங்கள் கேட்ட விஷயம் 1 நாளில் 2 நாளில் நடந்துருச்சுனாலும் கூட 7 நாளில் கண்டிப்பாக நீங்கள் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதோட பவர் என்னென்னா 7 மணி நேரத்தில் விடை கொடுக்குமா, அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கக்கூடியது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7 மணி நேரத்தில் நடந்துட்டாலுமே 7 நாட்கள் வழிபாடுங்கிறத நீங்கள் அவசியம் இவங்களுக்கு செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு நீங்கள் பிரசாதமாக வைக்கக்கூடிய பொருள் வந்துட்டு பயங்கர சூடாக இருக்கணும். கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து வைக்கணுமா. இவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும், இவங்க இருக்கிறத நீங்கள் எப்படி உணரலான்னா இந்த மாதிரி வகையில் நீங்கள் உணரலாம். கொதிக்க கொதிக்க சாப்பாடு, நீங்கள் வடிக்கிற ஃபஸ்ட்டு சாப்பாடு நீங்கள் என்ன செஞ்சாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வைக்கணும். அப்படியே அடுப்புலேருந்து இறக்கி சூடாக அந்த புகை ஆறுறக்குள்ளே கொண்டு போய் வச்சிடணும். அவ்வளோ கொதிக்க கொதிக்க இவங்களுக்கு வச்சு வழிபாடு பண்ணுவாங்களாம். சித்தர்கள் குறிப்பில் அதை பற்றி நிறையா கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, வாசமான மலர்கள், என்னெல்லாம் வாசமான பூ இருக்கோ அத்தனை பூவை உங்களுக்கு நீங்கள் வைக்கலாம். இவங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போதே உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபாடை நிறுத்திட்டாலும் அந்த வாசம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குமா. அந்த அன்னையோட வாசம் வாசமான நறுமலர்களைப் போல் அப்படியே அவங்க உணர வைக்குமா. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு உணர வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களை வழிபாடு பண்ணுறக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக். இது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். பூஜை பண்ணக்கூடாதுன்னா இப்போ பூஜையில் வச்சு இது செய்யாமல் வேறு எங்கேயாவது வச்சு செய்யலாமான்னா ஹாலில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம். டெய்லியும் அவங்கள நினச்சி நீங்கள் டெய்லியும் சாப்பாடு வைக்காட்டியும் வாசமான ஏதாவது ஒரு பூவை வச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுடைய ஒரு மந்திரம் ஒன்று இருக்குங்க. இந்த மந்திரத்தை டெய்லியும் ஒரு 7 வாட்டி, சரிங்களா, 7 வாட்டி நீங்கள் சொன்னால் போதும். அதிகபட்சம் நிறையாலாம் நீங்கள் சொல்லுங்கிறல, வெறும் 7 வாட்டி. ஏன்னா இது 7 மணி நேரத்தில் பவர் காமிக்கும். 7 நாள் செய்ய வேண்டி வரும். ஸோ 7 நாட்களுக்குள்ளே கேட்டது நடந்துடும் மேக்ஸிமம், சரிங்களா. இந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீம் சதபத்ரிகா வர் பஹாஹம், சரிங்களா. அந்த அன்னையோட பேர் வந்து சதபத்ரிகான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த யக்ஷியோட பேர். இவங்களை வந்துட்டு இன்றைக்கி மேஜிக் டேவும் இருக்குது. சோமவார திங்களில் கும்பிட்றது ரொம்ப நல்லது. இவங்களை நீங்கள் கும்பிட்றதுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு கும்பிடணுமா. திங்கக்கிழமை அன்னைக்கு கும்பிடும்போது நல்லா பவர் காமிக்கும் அப்படிங்கிறனால சோமவார திங்களும் இன்றைக்கி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைய நாள் முடியறக்குள்ளே நான் சொன்ன இந்த டைமிங் 222 மேஜிக் டேயில் இருக்கனால நீங்கள் 2:22க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்கனால நீங்கள் டைமிங் நீங்கள் இந்த நாள் முடியறக்குள்ளே கூட செய்யலாம். நான் சொன்ன டைமிங்கில் நீங்கள் தொடங்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு சூடாக வடித்து அவங்களுக்கு வச்சுட்டு என்ன வாசமான பூ கிடைக்குதோ அந்த பூவை அவங்களுக்கு வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு 7 வாட்டி நீங்கள் சொன்னால் போதும். 7 வாட்டி எழுத முடிஞ்சால் 7 வாட்டி எழுதக்கூட சொல்லுங்கள். இல்லை நீங்கள் மனசுக்குள்ளே எத்தனை வாட்டி சொல்ல முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லிகிட்டே இருங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மேஜிக் நடக்கும். சில விஷயங்களுக்கு சில பவர் இருக்குது. நம்ம வந்து அதை எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே இருக்கனால நீங்கள் இதெல்லாம் கண்ணை மூடிட்டு பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறனால சித்தர்கள் சில விஷயமெல்லாம் இந்தந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இதுவும். கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது கூட நடக்கலை. நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். எதை தின்னா பித்தம் தெரியும், என்ன வழி எனக்கானதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வழி உங்களுக்கானதாக கண்டிப்பாக இருக்குங்க. அவசியம் இதெல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள். 7 நாள் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணணும். இவங்களை கும்பிட ஆரம்பித்தா 7 நாள் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா அவ்வளோ பவர் இருக்கனால தான் 7 நாள் சொல்கிறேன். 7 நாளுக்குள்ளே நீங்கள் கேட்குறது நடந்துடும். மறுபடியும் செய்யும்போது மறுபடியும் ஒரு திங்கக்கிழமை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நான் சொன்ன விஷயம் ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியதான். அவசியம் செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.